ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம மைதாவை வச்சு ஒரு ஸ்வீட் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் ரோல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 200 கிராம், பச்சரிசி மாவு 2 ஸ்பூன், தேங்காய் துருவல் 1 கப், பொடித்த வெல்லம் 1 கப், ஏலக்காய் 3, நெய் 2 ஸ்பூன், எண்ணெய். ஃபஸ்ட்டு மைதா மாவை ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டி அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதாவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு பிளேட் வச்சு மூடி வச்சு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பொடிச்சு வச்ச வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியான பாகா ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ வெல்லம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்கான ஒரு பாகு மாதிரி கிடச்சிருக்கு. இந்த டயத்தில் நம்ம துருவி வச்ச தேங்காய் துருவலையும் பொடிச்சு வச்ச ஏலக்காய் பவுடரையும் இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லத்தில் தண்ணி இல்லாமல் கெட்டியாக ஆகிற வரைக்கும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ண அப்புறமும் நமக்கு கொஞ்சம் அங்கங்கே தண்ணியாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சோண்டு இதில் அரிசி மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா இது நல்லா கெட்டியாகணுங்கிறதுக்காக. இதை நம்ம பூரணமாக பயன்படுத்த போகிறோம். அதனால் இது கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு நல்லாவே இது கொஞ்சம் கெட்டியாக கிடச்சிருக்கு. இப்போ இது அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அடுத்து ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து அதில் 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறம் அதில் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த மைதா மாவு ஃபுல்லாக நெய்யில் ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு இந்த மாதிரி கிடைக்கணும். அடுத்து நம்ம மைதா மாவை 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்தோம். இப்போ அந்த மைதா மாவை 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். நாலு உருண்டையாக பிரித்து எடுத்தாச்சு. அடுத்து கோதுமை மாவை வச்சு நம்ம சப்பாத்தி எப்படி போடுவோமோ அதே மாதிரி மைதா மாவில் இதை போட்டு பெரட்டி மெல்லிசாக இதை நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம மாவை 4ஆக பிரித்து வச்சுருந்தோம். 4த்தையுமே இந்த மாதிரி பெரிய சைஸில் திரட்டி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம மைதா மாவில் இந்த மாதிரி நெய் தடவி பிரித்து வச்சுருந்தோம்ல அதை எடுத்து கொஞ்சம் 4 இது திரட்டி வச்சுருந்தோமா அந்த 4த்துலேயுமே கொஞ்சம் சேர்த்து இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்பூனை வச்சு ஸ்ப்ரெட் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் கையாலே கூட நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம செஞ்சால் தான் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது நமக்கு லேயராக கிடைக்கும். நம்ம 4ஆக பிரித்து வச்சுருந்த மாவு ஃபுல்லாக நம்ம நெய் அப்ளை பண்ண மைதாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 லேயரை போட்டு ஒன்றா நம்ம ஒட்டிடணும். ஒட்டி முடித்த பிறகு நம்ம ஒட்டி எடுத்த பீஸை இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு ஒரு தடவை லைட்டாக நல்லா தேய்ச்சிட்டு இதை நம்ம பீசஸாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாவில் பார்த்திங்கன்னா 6 பீசஸ் மைதா ரோல் கிடைக்கும். இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பீசஸ் எடுத்து அதில் நம்ம வெல்லத்தையும்
தேங்காய் துருவலையும் போட்டு பூரணம் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த பூரணத்தை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கார்னர் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இல்லாத மாதிரி அதை நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். எல்லா லேயருக்குள்ளேயுமே பூரணத்தை வச்சு நம்ம இப்போ ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்ச ரோல்ஸை போட்டு பொரித்து எடுத்துடலாம். ரெண்டு சைடும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அதை நம்ம அடுப்பிலிருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான மைதா ஸ்வீட் ரோல் தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.